பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் ஃபார் 2025. நான் ஸ்டாக் டிப்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் டிப்ஸோ கொடுக்க போகிறது இல்லை, பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2025 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமான விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட். ஏன்னா லாஸ்ட் 3-4 மந்த்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் வோலட்டாலிட்டி அதிகமாக இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வோலட்டாலிட்டியும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை நம்பி நான் வேணுன்றப்போ பணம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற தாட் ப்ராசஸை விட்டுட்டு இந்த வருஷமாவது நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்றுன்றதை எடுத்து வைங்க. அதாவது உங்கள் வீட்டு செலவு மாதம் 50,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா ஒரு 7-8 மாதத்துக்கான பணம் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 lakhs மினிமம் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போ வேணால் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்றது. இதை லிக்விட் ஃபண்டாவோ மணி மார்க்கெட் ஃபண்டாவோ நீங்கள் வச்சுக்கலாம். வேணுன்றப்போ இன்ஸ்டன்ட் வித்ட்ராயலும் ஒன்று. சிலதெல்லாம் இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன் அப் டு 2 lakhs வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா டக்குன்னு உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது இன்ஸ்டன்ட் ரிடம்ஷனுக்கான லிக்விட் ஃபண்ட்ஸ். இது நிறைய டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிப்பான் இந்தியா, ஆக்சிஸில் எல்லாத்துலேயுமே இந்த இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன் ஃபெசிலிட்டி இருக்குது லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆப்ஷனில். எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா? ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் ஆல்ரெடி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸோ அப்படின்னா வாலட்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை டோன் டவுன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி பர்ஃபார்ம் பண்ணோன்னா ரியல் மார்க்கெட், அதாவது ரியல் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக வைக்கலாம். ஆனால் ரியல் மார்க்கெட், அதாவது கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 குவார்ட்டர், லாஸ்ட் Q1 Q2 ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே கம்மியாயிருச்சு. நெக்ஸ்ட்டு 2 குவார்ட்டர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்குது அப்படின்றது நிறைய டாப் கம்பெனிஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட் இப்போ 5 ரூபா வரும் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல 3 ரூபா 4 ரூபா வந்ததுன்னா ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அனலிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் கிட்டத்தட்ட ஏர்னிங்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது மிஸ் ஆனதுனால ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டாலிட்டி லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ எப்படி இருக்க போகுதுன்றது பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாதான் சில வளர்ச்சிகள் நடக்கும். கவர்மெண்ட் செலவு பண்ணுறதை பார்த்து ப்ரைவேட் கம்பெனிஸும் பண்ணணும். இன்னும் ப்ரைவேட் கம்பெனிஸ் செலவு பண்ணுறது பிக்கப் ஆகலை இந்தியாவில், இதுவுமே இன்னும் டிலே ஆகலாம். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் லாஸ்ட் 3-4 இயர்ஸை பேஸ் பண்ணி வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் 1 இயருக்கு கம்மியாகலாம், நெகட்டிவாக கூட இருக்கலாம். ஸோ ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க, பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்சூரன்ஸும் வேறு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஜான், ஃபெப், மார்ச் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் எண்டிங், டேக்ஸ் சேவிங்காக நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணாதீங்க. இன்சூரன்ஸ் தனி, இன்வெஸ்ட்மெண்ட் தனி. யூலிப் பாலிசி எடுத்துகிட்டு பெட்டராக தானே ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு யோசிக்காதீங்க. அது 5 இயர்ஸ் முடிகிறப்போ தான் தெரியும் அது ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு. அவசரப்பட்டு இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணாதீங்கன்றது தான் 2வது முக்கியமான பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒலட்டைலாக இருக்கே, இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டுமா, நான் அப்புறமா சேர்த்து மொத்தமாக போடுறேன் அப்படின்னு யோசிக்காமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாங் டர்முக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் எப்போவா இருந்தாலும் மினிமம் 5+ இயர் அப்படியில் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் 5+ இயரில் கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் மோதிலால் ஒஸ்வாலோட சீஃபும் சொல்லியிருக்காரு. நீங்கள் 1 or 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பட் மார்க்கெட் ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிட்டர்ன்ஸ், ஆவரேஜாக 20% கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் கேட்டிங்கன்னா மேபி 5 இயர்ஸ்ன்றது 5.5 இயர்ஸில் இருக்கலாம், ஆனால் 100% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் இன்னமும் இருக்குது அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4வது முக்கியமான பாயிண்ட் இன்வெஸ்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஏஜ், சிச்சுவேஷன் அண்ட் கரண்ட் ஃபினான்ஷியல் கண்டிஷன். உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறாருன்னு நீங்களும் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஸ்டாக்ஸ்லேயே போடலாம், பட் உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள். இப்போ தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் லம்சம் பணத்தை போய் ஸ்டாக்ஸில் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சா பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு போய் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு கரெக்டாக தப்பான்னு கேட்பாங்க. அது இன்னும் நிறைய லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக போய் தப்பு பண்ணுங்கள், கற்றுக்கிட்டு மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி அதிக ரிட்டர்ன்ஸ் தரும். ஏன்னா நிறைய ஆன்லைன் வீடியோஸோ யூடியூப்ஸோ பார்த்துட்டு பண்ணும்போது தப்புகள் வர்றது சாதாரணம், பட் அதுலேருந்து லேர்னிங்ஸ் கற்றுட்டு அதிக ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு நீங்கள் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருங்க. அப்படி இல்லைனா ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரையோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரையோ கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ, என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நடக்கிறது ரொம்பவே நல்லது. இது 4 முக்கியமான பாயிண்ட்டு. 5வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த். பிகாஸ் நீங்கள் உங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியாக பண்ணியிருக்கலாம்,
ஆனால் திடீர்னு வந்து உங்கள் ஹெல்த் ஏதாவது ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னா அந்த பணம் உங்கள் ஹெல்த்துக்காக செலவு பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் ஹெல்த்தும் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்து உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் தான் அது கெரியராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, அதிக பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ தான் வந்து இன்னும் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்களோ, வாக்கிங் போகிறீங்களோ, யோகா பண்ணுறீங்களோ, இல்லைனா ஜிம் ஜாயின் பண்ணுறீங்களோ, 1ஆம் தேதி மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் இல்லாது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 1 இயருக்கு எவ்வளோ நாள் போக போகிறேன், யாராவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸில் போய் நான் ஹெல்த்தை பற்றி சொல்கிறேனேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே பண்ணுற பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது தான். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இறந்த பிறகு நிறைய வீடியோஸ் வந்துச்சு. அப்போ சொல்கிறத விட இப்போ வந்து நம்ம இன்னும் ஈஸியாக புரியுன்றதுக்காக சொல்கிறேன். 62 வயசு இறக்குற வயசு கிடையாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வேணால் உயிர் வாழலாம், நல்லா உயிர் வாழலாம், இருக்கிற பணத்தை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.